ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நெட்டிலே சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதிலே மிகுந்த நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அங்கே என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. அப்ப இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் உங்களுக்கு தருவேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியங்களா எதிர்பார்க்கிறோமோ அதை கர்த்தர் தருகிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் அறிந்திருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உட்கார்ந்திருக்கிறதை எந்திருக்கிற நீ பார்க்கிறேன். அதே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் தூரத்திலிருந்து மனுஷனை பார்க்குதான். அப்ப நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். அநேகர் வேலைகளை எதிர்பார்க்கலாம். அநேகர் என்னென்ன காரியங்களை ஆண்டவற்றை எதிர்பார்க்கிறோங்களோ அத்தனையும் தேவன் தருவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் எதிர்பார்க்கிறதை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்திலே லூக்கா 19வது அதிகாரத்திலே 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறோம். அங்கு சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவனும் ஆயக்காரனுக்கு தலைவனுமாக இருந்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்ப்ப வகை ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவரை பார்ப்பதற்கு அவன் ஆவலாக போயிருந்தான். அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவனுடைய கைகள் எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக அவன் ஓடி போயிருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜன கூட்டத்தின் நடுவிலே அவர் வந்து கொண்டு இருக்கும்போது சகேயு அந்த காட்டத்து மரத்துல ஏறி நின்று கொண்டு இருந்தான். இயேசு கிட்டே வந்தான். ஜன கூட்டங்களுக்குள்ள வந்த போது, இங்கே ஒரு ஆத்துமா என்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, என்னை பார்க்கணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னார். அவனும் சீக்கிரமாக இறங்கி வந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நீ எதிர்பார்க்கிறத தேவன் கொடுக்கணுமா? நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் தரணுமா? சீக்கிரம் நீ இறங்கி வா. உன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்து. ஆண்டவர் சொன்னார், சகேயு சீக்கிரம் இறங்கி வா என்று சொன்ன போது அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய விஷயத்துல ஆண்டவற்றை இறங்கி வா. நாம் சாதாரண ஒரு மனிதன், நமக்குள்ள அநேக பெருமைகள் உண்டு. ஆனால் நாம் எந்த ஒரு விஷயத்தை பெருமையை விட்டு நாம் இறங்கி வரும் பொழுது தேவன் நமக்காக இறங்கி வருகிறவர். அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனாலும் அத்தனை காரியங்களை விட்டு கர்த்தர் சொன்னார், சகேயு நீ இறங்கி வா. உடனே அவன் இறங்கி வந்தான். இயேசு சொன்னார், நீ சீக்கிரம் இறங்கி வா என்று சொன்னார். அவனும் சீக்கிரமாக இறங்கி வந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவற்றை இறங்கி வா. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீ இறங்கி வா. அவன் மனுஷன், அந்த சகேயு தேவனுடைய முகம் எப்படி இருக்கணும் என்று சொன்னான். ஆனா தேவன் அவனை பேர் சொல்லி அழைத்த தேவன். இன்றைக்கு உன்னுடைய தாயின் கற்பத்துல உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 1:5 சொல்லுகிறது, உன் தாயின் கற்பத்துல உருவாக்குறதுக்கு முன்னால தேவன் உன்னை தெரிந்திருக்கிறார். அவர் உருவாக்குறதுக்கு முன்னால உன்னை தேவன் தெரிந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் இறங்கி வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாற்றையாவது வாங்கியிருந்தா நான் நாள் எத்தனையா கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேணுமா?
உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் வேண்டுமா? நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒருவேளை உன்னுடைய சரீரத்துல சுகம் இல்லாமல் இருக்கலாம், நீ எதிர்பார்க்கிற சுகம் வேண்டுமா? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல சில நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்க வேண்டுமா? இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை ஆண்டவற்றை அறிக்கை செய். ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல். அவன் சொன்னான், நான் யாற்றையாவது வாங்கியிருந்தால் நாளத்தை நான் தருகிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, உன்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை தேவன் பார்த்து கொண்டிருக்க, உன்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன். ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீர் வெடித்த பொழுது ஆகாரை காண்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் சரீர வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கலாம், வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கலாம். எனக்கு சுகமில்லையே என்று சொல்லி இருக்கலாம். ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒரு திருமண காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவற்றை நீ அறிக்கை செய். நீ செய்த பாவங்களை அறிக்கை செய். சகைவு சொன்னால், நான் யாற்றையாவது வாங்கியிருந்தால் அதை நாளை எத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, அவன் திருப்பி கொடுத்தான். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்க வேண்டுமானாலும், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வேண்டுமானாலும், இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை நீ சுதந்திரிப்பா. நீ எதிர்பார்க்கிற சுகத்தை சுதந்திரிப்பா. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பா. தேவன் அன்புள்ள தேவன், நம் எதிர்பார்ப்புகளை கொடுக்கிறவர், நம் எதிர்பார்ப்புகளை தேவன் அறிந்திருக்கிற தேவன், நம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை தேவன் கொடுக்கிற தேவன். அவர் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்தை தருவார். சகை எதிர்பார்த்த நன்மைகளை தந்தார். சகையை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே நான் தங்க போறேன். பாருங்க, அந்த சகை இயேசுவை தூரத்திலிருந்து பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்தான். ஆனால் இயேசு சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்குவேன் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு அங்கு தங்கினார். இன்னைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டுமானால், உன்னோடு இயேசு வர வேண்டுமானால், உன் வாழ்க்கையில சமாதானம் தர வேண்டுமானால், இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, ஆனால் நான் எதிர்பார்க்கிற சமாதானம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற சந்தோஷம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நிறைய பணங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் என் சரீரத்தில் நான் எதிர்பார்க்கிற சுகம் இல்லை. ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய். இயேசு கிறிஸ்து உலகத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். உனக்காக எனக்காக சிலுவைக்கு அவர் போனார். உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவார். இன்றைக்கு நீ ஆண்டவற்றை ஒப்புக்கொடு. ஆண்டவரை, நான் செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த சகையை போல உனக்குள்ள ஒரு குற்ற மனச்சாட்சி இருந்து நீ ஆற்றையாவது வாங்கிறத அதை திருப்பி கொடு. நீ பாவம் செய்த அந்த பாவத்தை ஆண்டவற்றை அறிக்கை செய். வேதம் சொல்லுகிறது, ஏதோ உலகத்தை பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்த தேவன். நீ அறிக்கை செய்வாயானால், நீ அறிக்கை செய்வாயானால் இன்றைக்கு நீ எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் உன்னை தேரும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவா. நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவா. இன்றைக்கு நீ அறிக்கை செய்வாயா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட தாழ்த்து, நீ தாழ்த்து, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீ தாழ்த்த நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.